ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சில்லி பிரெட் எப்படி செய்யறதுன்னு தான் போட்டிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் சில்லி பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட்டு வெண்ணெய் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு வச்சுருக்கேன். பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். சென்னா மசாலா 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வெண்ணெய் வச்சுக்கோங்க. வெண்ணெய் தான் நான் அதிகமாக தேவைப்படும் நமக்கு. பாருங்கள், கடாயை வச்சுட்டு நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. இது பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நான் நடு சென்டராக கீறி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி போட்டால் வாயிலே வைக்க முடியாது, பச்சை மிளகா காரம். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். அது வரைக்கும் வதங்கட்டும். இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க, வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நம்ம என்னென்ன மசாலா வச்சுருக்கோம்? சென்னா மசாலா, பெப்பர் பொடி, குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் சில்லி பவுட்ரு, சால்ட்டு, இது எல்லாமே சேர்த்துக்கணும். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூளையும் அதையும் போட்டு அரைக்கிறோம், மஞ்சள் பொடி. அதனால் பாருங்கள், இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் அந்த ப்ரெட்டு கலக்க கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொதித்து அந்த பச்சை வாசனை போட்டோம், மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடய வாசனை போட்டோம். இதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேவி ஆனதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு, பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்தா தான் இதில் டேஸ்ட்டு. அதனால் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், வெண்ணெய் வேணும்னா உங்களுக்கு. நான் எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்தா எல்லாமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். பாருங்கள், குக் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் பிச்சு போடணும். கத்தியில் வேணாலும் கட் பண்ணி போடலாம், கையிலே கூட பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இல்லை எங்களுக்கு, அதனால் நாங்கள் போட்ட உப்பு பத்தலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். இது நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நம்ம குக் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சில்லி ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம சில்லி ப்ரெட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்களுக்கு பசிக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் நல்லாயிருக்கும், சூப்பராக. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெண்ணெய் போட்டு முடித்ததுக்கப்புறம் இறக்கும்போது
கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தூவி இறக்கிக்குங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும் நல்லா. லாஸ்ட்டாக கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி சீஸு ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு துண்டு அளவு எடுத்துக்க சும்மா மேலே அப்படி துருவி விட்டுக்குங்க. அதை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அதை போடுறோம். ரொம்ப தேவைப்படலை, கொஞ்சமாக தான் போடணும். உங்களுக்கு வேணுனாலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க, தப்பில்லை. நம்ம சில்லி ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சி. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறோம். மறுபடியும் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.